கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே பசுமையான ஒரு பகுதி. இந்த பசுமையான ஒரு பகுதியை மேலும் பசுமையாக்குறதுக்கு சமூக ஆர்வலர்கள் பலர் இணைந்து இங்கே வந்து ஒரு வனத்தையே உருவாக்க போறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதாவது பொள்ளாச்சிக்கு வடக்குக்கு உட்பட்ட ஆதியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலையை வந்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்னைக்கு அமைக்க போறாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு தான் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு செஞ்சிருக்கா அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துருவோம். இப்ப நம்ம சந்திக்க போறது பசுமை ராஜேந்திரன் அவரை சந்திக்க போறோம். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, அதாவது ஆக்சிஜன் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழா அப்படிங்கறதே ஒரு வித்தியாசமான ஒரு நேம், வித்தியாசமான ஒரு கான்செப்ட். எப்படி உங்களுக்கு இந்த ஒரு தொழிற்சாலை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் உங்க தொழிற்சாலை பத்தி சொல்லுங்க. இல்லை, ஆக்சிஜன் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்பன் கால் தடங்கள் நிறைய ஆயிடுச்சு. நம்ம வந்து எவ்வளவு சுவாசிக்கிறோமோ, எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோமோ அதை விட வாகனம், வண்டி வாகனம் நிறைய மாசு ஏற்படுத்திட்டு இருக்கோம் காற்றுல. மழை வரலன்னு நினைக்கிறோம், மழை வர்றதுக்கு யாரும் முயற்சி செய்யறதில்ல. அதே மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் வந்து ஆக்சிஜன் பார்லர் வந்துருச்சு. அதை தவிர்க்கிறதுக்காக கிராமத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் மரம் நடணும் அப்படின்னு வச்சோம். அப்படிங்கும்போது ஆக்சிஜன் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு இந்த ஆக்சிஜனை பற்றி நம்ம எல்லாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயர் வச்சிருக்கிறோம். இந்த எண்ணம் வந்து இப்போ நாங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி செய்யும் போது வந்து இன்னைக்கு இந்த வாய்ப்பை வந்து சதீஷ் அப்படிங்கிறவர் தான் வழங்கினார். அவரோட ஆக்சிஜன் தொழிற்சாலை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க, சுயநலமா இருக்கிறாங்க. அத மாதிரி இல்லாம இந்த நாட்டுக்கு, மண்ணுக்கு, பூமிக்கு செய்ய நினைச்சு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து இயற்கையை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, இயற்கைக்கு அழிக்கிறதுக்கு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இயற்கையை பாதுகாத்து பேணி காக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பா கொடுத்துருக்காங்க. இன்று நடக்கூடிய இந்த மரம் உங்களுடைய அருளாணையின் வண்ணமாக நன்கு வளர தாங்கள் உரிய வேண்டுமாயும், இது போன்ற வரக்கூடிய எதிர்காலத்திலே கோவை மாநகர் மட்டுமின்றி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பகுதியிலேயே நிறைய மரங்களை நட்டு தங்களுடைய அருளாணையின் வண்ணமாக நீ வரக்கூடிய காலத்தில் மழையானது தேவையான அளவு பெய்து பயிர்களும் உயிர்களும் தலைத்து ஓங்கவும், கால்நடை செல்வங்கள் நிரம்ப வளர்ந்து ஓங்கவும் உங்களுடைய அருளாணையினால் வரக்கூடிய எதிர்காலத்திலே விவசாயமும் அதனை சார்ந்த தொழிலும் சிறந்து விளங்கவும் தாங்கள் அருள் உரிய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். இன்று இந்த நல்ல நாளிலே நடைபெறக்கூடிய இந்த வழிபாட்டிலே துண்டுள்ளத்தோடு தன்னலம் பாராது கலந்து கொண்ட அத்துணை பெருமக்களுக்கும் நீங்கள் உங்களுடைய அருளாசையை புரிந்து இவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லன கொடுத்து அல்லன நீக்கி சகல செல்வயோக மிக்க பெருவாழ்வினையும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டதன் பயனாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் நீரும் நிழலும் நிலம்பொதியும் நெற்கட்டும், பேரும் புகழும் பீடும் பெருமையும் அழகும் அறிவும் பணிவும் துணிவும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிலையாக கிடைத்திட நீங்கள் அருள் உரிய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். தமிழோதி செய்த இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட பெருமக்களுக்கு தாங்கள் ஒன்றாய் உடனாய் வேறாய் தோன்றா துணையாய் குலதெய்வமாக இருந்து இவர்களை பாதுகாத்து வாழ்வாங்கு வாழ்விக்க வேண்டுமாய் இந்த நல்ல நேரத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் கட்சி மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலா நற்றவம் வேள்வி மல்க நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. பக்கத்துல இருந்து போட்டுருங்க. Hailasa! 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 Haila! Haila! Hailasa! Haila! Haila! Hailasa! 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 Haila! Haila! Hailasa! Haila! Haila! Hailasa! மலைய நம்பி ஏலேலோ மண் இருக்குது ஐலசா. மலைய நம்பி ஏலேலோ மண் இருக்குது ஐலசா. மண்ண நம்பி ஏலே
ஏலேலோ விதை இருக்குது ஐலசா. மண்ணை நம்பி ஏலேலோ விதை இருக்குது ஐலசா. விதைய நம்பி ஏலேலோ செடி இருக்குது ஐலசா. விதைய நம்பி ஏலேலோ செடி இருக்குது ஐலசா. செடிய நம்பி ஏலேலோ மரம் இருக்குது ஐலசா. செடிய நம்பி ஏலேலோ மரம் இருக்குது ஐலசா. மரத்தை நம்பி ஏலேலோ கிளை 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 இருக்குது ஐலசா. கிளைய நம்பி ஏலேலோ இலை இருக்குது ஐலசா. கிளைய நம்பி ஏலேலோ இலை இருக்குது ஐலசா. இலைய நம்பி ஏலேலோ பூ இருக்குது ஐலசா. இலைய நம்பி ஏலேலோ பூ இருக்குது ஐலசா. பூவ நம்பி ஏலேலோ காய் 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 இருக்குது ஐலசா. காய நம்பி ஏலேலோ கனி 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 இருக்குது ஐலசா. கனிய நம்பி ஏலேலோ நாம் இருக்கோம் 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 ஐலசா. நம்ம நம்பி ஏலேலோ நாடு இருக்குது ஐலசா. நம்ம நம்பி ஏலேலோ நாடு இருக்குது ஐலசா. மழைய நம்பி ஏலேலோ நாம் இருக்கோம் ஐலசா. மழைய நம்பி ஏலேலோ நாம் இருக்கோம் ஐலசா. நம்ம நம்பி ஏலேலோ நாடு இருக்குது ஐலசா. நம்ம நம்பி ஏலேலோ நாடு இருக்குது ஐலசா. மரத்தை நம்பி ஏலேலோ மழை இருக்குது ஐலசா. மரத்தை நம்பி ஏலேலோ மழை இருக்குது ஐலசா. மழைய நம்பி ஏலேலோ நாம் இருக்கோம் ஐலசா. மழைய நம்பி ஏலேலோ நாம் இருக்கோம் ஐலசா. நம்ம நம்பி ஏலேலோ நாடு இருக்குது 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 ஐலசா. ஐலசா 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 ஐல ஐல ஐலசா. ஐல ஐல ஐலசா. நம்ம நம்பி ஏலேலோ நாடு இருக்குது ஐலசா. நம்ம நம்பி ஏலேலோ நாடு இருக்குது ஐலசா. ஐலசா 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 ஐல ஐல ஐலசா. ஐல ஐல ஐலசா. ஐலசா 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 ஐல ஐல ஐலசா. ஐல ஐல ஐலசா. ஐலசா 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 ஐலசா. சொல்லுங்க சஞ்சய், இப்போ இதனால இந்த ஆக்சிஜன் தொழிற்சாலையில என்னென்ன யூஸ், மக்களுக்கு என்னென்ன பயன்கள்னு சொல்லுங்க. எல்லாரும் இங்கே அவுட்டர் சைடு வந்து மடம் நடுறோம். இந்த சிட்டி சைடுன்னு நிறைய பேர் வச்சாங்கன்னா
பாத்தீங்கன்னா நீங்க எந்த கல்லூரியில இருந்து வந்திருக்கீங்க? பிஹெச்ஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன். ஓகே, நீங்க பிஹெச்சி காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய கல்லூரியின் சார்பா நீங்களும் இதுல மரம் நடு விழாவிற்கு இந்த ஆக்சிஜன் தொழிற்சாலைக்கு வந்திருக்கீங்க. உங்க கல்லூரியினுடைய பங்கு, உங்களோட பங்கு இதுல என்னவா இருக்கும்? இனிமேல் எப்படி இதெல்லாம் கொண்டு செல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இங்க வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த சமுதாயத்துக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் எந்த மரத்தையும் வந்து அழிக்காம நான் பாதுகாப்பேன். ஏன்னா நான் பாட்னி எடுத்திருக்கேன். இந்த சமுதாயத்தை நான் பாதுகாப்பேன். எங்க காலேஜுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இங்க என்னை இன்வைட் பண்ணதுக்கு எல்லாருமே தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் இங்க மெடிசனல் பிளான்ஸ்ல நிறைய இருக்கு. இதே மாதிரி நான் நிறைய வளர்ப்பேன். எங்க வீட்லயும் நான் எல்லாருக்கும் மற்றும் ஆர்வலர்களோடு இணைந்து இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து நாம் கண்டிப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இது போன்ற பல நிகழ்வுகளில் மீண்டும் உங்களை சந்திப்போம். உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாட்டம் ட்ரீ ட்ரஸ்ட் சார்பாக சமீபத்தில் கோவையில் நடைபெற்றது. பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவற்றில் முதன்மையான நிலம் நாளுக்கு நாள் மரங்களின் வளம் குறைவதால் பாதிப்படைந்து கொண்டே வருகிறது. இதை தவிர்ப்பதற்கும் தூய்மையான சுவாச காற்றும் உயிர் நீரும் பெறுவதற்கும் இனிவரும் காலங்களில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே நம் தலையாய கடமையாகும். உயிர் வாழ ஒரு மரம் என்னும் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமானது இயற்கை சூழலை நம்மால் உருவாக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ ஒரு மரமாவது நடுவோம் என்பதே. இந்நிகழ்ச்சியின் தொகுப்பு இதோ. உயிர் வாழ ஒரு மரம். ஒவ்வொரு மனிதனும் வரக்கூடிய காலங்களில் அவன் உயிர் வாழ்வதற்கு ஒரு மரமாவது நட்டு வளர்த்தால்தான் இந்த பசுமையை காப்பாற்ற முடியும் என்கிற தாரக மந்திரத்தால் தான் உயிர் வாழ ஒரு மரம் என்கிற தலைப்பை வைத்து இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை இன்று கோவையில் துவக்குகிறோம். இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றுகிற வகையில் ஏதோ ஒரு வகையிலாவது நல்ல செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை தெரியாத பள்ளிகளிலும் வரக்கூடிய காலங்களில் எல்லா பள்ளிகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்றைக்கு இங்கே கோயம்புத்தூரில் இன்னைக்கு ஒரு நிகழ்வு தமிழ்நாடு முழுக்க ஒரு 5000 பள்ளிகளில் மரக்கன்றுகள் நடக்கூடிய பணி இந்த நாளில் நம்ம துவங்குகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால இன்றைக்கி கோவையில் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மாணவர்களுக்கு இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு நிகழ்வும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் இன்றைக்கி நடைபெறுது. நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகள் ஒரு 4500 பள்ளிகளில் மரக்கன்றுகள் நடக்கூடிய பணி நடைபெறுது. இதை ட்ரீ ட்ரஸ்ட்டு, கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமி, அப்புறம் WWF போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து இதை நடத்துகிறாங்க. இதுக்கு பொதுமக்கள் எல்லாரும் ஆதரவு தரணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். மரங்கள் எவ்வளவுக்கு நாம் வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுத்தமான காற்று, ஓசோன் ஃப்ரீ ஆக்சிஜன், மழை இவற்றுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது. ஸோ மரங்கள் வளர்ப்பது நம் நாட்டுக்கு எல்லா இடங்களும் தேவை. நாம் நாம் இருக்கும் பகுதி, நம் இடங்கள் பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்வது போல் நாம் இருக்கும் பகுதியில் உள்ள மரங்களை ஆடு மாடுகளோ இல்லை மனிதர்களோ அழிக்காமல் எவ்வாறு பாதுகாக்கிறோமோ அவ்வளவுக்காக நமக்கு மழை அதிகமாக கிடைக்கும். நமது நாட்டில் முன்னால் காடுகள் அதிகமாக இருந்தது, மழை நன்றாக இருந்தது, நாடு சுபிட்சமாக இருந்தது. தற்போது மரங்களை நாம் அழிக்க துவங்கிவிட்டோம். நமக்கு அழிவு காலம் அதிகமாகிவிட்டது, வெப்பம் எல்லாம் அதிகமாகிவிட்டது. தற்போது நமக்கு கிடைக்கும் மழை அளவு கூட வெப்பசலனத்திலாம் கிடைக்கிறதே தவிர உண்மையான மழை என்பது நமக்கு தற்போது இல்லை. அதற்கு காரணம் மரங்கள் தான். நாம் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் என்ற அளவில் இல்லாமல் முடிந்தவரை பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்றால் தெருவுக்கு 2-3 மரங்களாவது கண்டிப்பாக வளர்த்தோமானால் மரங்களால் நாம் பெரும் சுபிட்சங்கள் நாட்டுக்கும் நமது வீட்டுக்கும் நன்றி பிரயோஜனமாக இருக்கும். இந்த மழை அளவு கிடைத்த போது நம்முடைய விவசாயம், இந்திய நாடு விவசாயம்
சார்ந்த நாடு. நம்முடைய முன்னாள் நம்முடைய தலைவர், நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள், நம்ம தேசத்தின் மகாத்மா காந்தி அவர்கள் விவசாயம் நம்ம முதுகெலும்பு என்று சொன்னார்கள். முதுகெலும்பு என்பதனுடைய விவசாயத்திற்கு முக்கியமாக அடிப்படையாக தேவைப்படுவது தண்ணீர். அந்த தண்ணீரை நாம் பெறுவதற்கு கண்டிப்பாக தேவையாக இருப்பது இயற்கையாக பெரிய வரும் வெள்ளம், மலையிலிருந்து பெரிய வெள்ளம், நீர். அதற்கும் ஆதாரமாக வழங்குவது நம்முடைய மரங்கள். மரங்கள் இருந்துதான் நம்முடைய காற்று, மழை என்பது உற்பத்தி ஆகிறது. எனவே கண்டிப்பாக அனைவரும் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்பது என்பதை கண்டிப்பாக கட்டாயமாக செயல்பட்டால் நமது நாடு மேலும் சுபிட்சமாக விவசாயத்தில் மேலும் மேலும் பல நன்மைகளை பெருகி இந்தியா உலக நாட்டில் வல்லரசுகள் ஒன்றாகி நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்பதற்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த நாளில் மக்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தரும் அவேர்னஸே இல்லாமல் இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. உலகம் வெப்பமயமாதல், உயிரினங்கள் சேதப்படுத்துதல், களவு, குற்றம், மரங்கள் அழிதல் இப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நாட்டில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் மக்கள்கிட்ட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் இன்னும் பிற நல்ல நாட்கள்லாம் நம்மளை இதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குது. ஸோ அதுக்காக மக்கள் எல்லாமே நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு இயற்கை ராஜ்யத்தை இந்த பூமியில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் முன்னெடுத்து வழி நடத்தி வந்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று மரம், செடி, கொடிகளில் நட்டு இயற்கையை ஒரு நல்ல ஒரு மகசூலான நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் அழிப்புனால என்னென்ன பிரச்சனை வருது அதெல்லாம் நீ சொல்கிறக்காண்ட இது பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சுற்றுச்சூழல் தினத்தை பொறுத்து நாங்கள் மரம்லாம் அங்கே நட்டுக்கிட்டு அதை வளர்த்து அதை எப்படி கண்காணிச்சுட்டு வளர வரைக்கும் அது உறுதுணையாக இருந்துக்கிட்டு வரோம். நாங்கள் இந்த மரத்தினால இன்னைக்கு மழைப்பொழிவு இல்லாமல் போகிறது, பருவநிலை மாற்றம், ப்ளஸ் கார்பன் அளவு அதிகரித்து உலக வெப்பமயமாதல், இந்த பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்காண்டி சர்வதேச அளவில் பல மாநாடுகள் வேறு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே ரேஸ் கோர்ஸில் ட்ரீ ட்ரஸ்ட் மூலியமாகவும் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். இந்த செலிப்ரேஷன் மெயினாக நாங்கள் எல்லாரும் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க உறுதிமொழி எடுக்க வந்திருக்கோம். என்விரான்மெண்ட் சேஞ்சஸ்னால, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சஸ்னால நிறையா பிரச்சனைகள் வருது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு வேண்டி நிறையா மரங்கள் நடணுங்கிறதுக்கு வேண்டியும், நாங்கள் மதர் நேச்சரை காப்பாற்றுறதுக்கு வேண்டியும் நாங்கள் இங்கே அவேர்னஸ்க்கு வேண்டி வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எல்லாருமே இந்த உலக சுற்றுச்சூழல் நாளை கொண்டாடணும் என்பது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. இந்த உலக சுற்றுச்சூழல் தின நாள் சாதாரண நாளில் எல்லா பக்கமும் மரங்களை வைக்கணும், இருக்கிற மரங்களை பாதுகாக்கணும். மரங்கள்னால எவ்வளோ நன்மைகள் என்றால், பறவைகள் வாழும். பறவைகள் இருந்தால் தான் மனிதன் வாழ முடியும். எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு மரம் அடிப்படையாக இருக்கிறது. அதனால் இந்த சுற்றுச்சூழல் தின நாளை முன்னிட்டு நாம் இருக்கிற மரங்களை பாதுகாக்க வேண்டும். மரம் இல்லாத பகுதியில் மரம் வைக்க வேண்டும். கோவை பகுதியை பழைய நிலைக்கு திரும்பியும் கொண்டு வர வேண்டும். நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கும் நம்ம இதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் இந்த இது கொண்டாடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கமே. இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் 2016 இந்த வருஷம் ஐநா சபையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடுக்காக இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண போறாங்க. இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடுன்னும் போது இவங்க வச்சுட்டு இருக்காங்க ஆன்டிலோப் ப்ளீஸ் சேவ் மீ அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் சொல்லிட்டு இருக்குது. நிறைய இப்போ யானை பாத்தீங்கன்னா தந்தம், புலிகள் பாத்தீங்கன்னா தோல், இந்த மாதிரி நிறைய விஷயம், இந்த மாதிரி இல்லீகல் ட்ரேட் நடந்துட்டே இருக்குது, டெய்லி நடந்துட்டே இருக்குது. இதற்காக இந்த வருஷத்தை டெடிகேட் பண்றாங்க. இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்றோம். இன்னில இதை ஒரு பெரிய ஒரு இதா எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளா எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில படிச்சு பட்டம் வாங்கி சம்பாதிச்சு வேலைக்கு போய் பெரிய பதவியில் இருக்கிறது மட்டும் பெரிய குறிக்கோள் கிடையாது. அது வாழ்க்கையில ஒன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க சொசைட்டிக்கு என்ன பண்றீங்க, இயற்கைக்கு என்ன பண்றீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கும். உங்களுடைய சண்டே காலையில தூக்கத்தையும் இதையும் தியாகம் பண்ணிவிட்டு இங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். சின்ன குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு நான் காவலர் பயிற்சி பள்ளியில தலைமை கவாத்து போல இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா அப்படின்னா எங்களுடைய காவல் பயிற்சி பள்ளியில பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 500 மரங்கள் நாங்கள் நட்டுருக்கோம். சுற்றிலும் 57 ஏக்கரா இருக்கு. இதே நாளைக்கு எங்ககிட்ட 200 ஸ்டூடெண்ட் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு நாங்க இந்த வாரத்துல ஒரு 200 மரக்கன்று வாங்கலாம்னு இருக்கோம் நாங்க. அதனால இப்போ இந்த சுற்றுச்சூழல்
தினத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். வளமான நலமான பாரதத்தை உருவாக்க சேவை மனதோடு ஒன்று சேர்வோம் என்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழலை காப்பாற்றும் வகையில் நான் சுற்றுச்சூழலுக்கு தீங்கான பொருட்களை முடிந்த அளவு பயன்படுத்த மாட்டேன் என்றும் மேலும் நீர்நிலைகளை பாதுகாப்பேன் என்றும் மேலும் தற்போது இருக்கும் மரங்களை பாதுகாப்பதிலும் இழந்த மரங்களை ஈடு செய்யும் வகையில் குறைந்தது ஒரு மரக்கன்றாவது நட்டு பராமரிப்பேன் என்றும் மேலும் சுற்றுச்சூழலை காப்பாற்ற சகோதரத்துவத்துடன் அனைவருக்கும் எடுத்துக் கூறி சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். தேவைகளை குறைச்சிக்கினா மட்டும்தான் சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியும் அப்படின்றது தவிர வேற எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட உணவு பழக்கமாகட்டும் இல்ல உடைகள் ஆகட்டும் இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம எங்க வாழறோமோ அதுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்து விளையிற பொருட்கள் மட்டுமே இருந்தாதான் நல்லது அப்படின்றதுதான் காந்தி திரும்ப திரும்ப சொல்லுவார். ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற 5 கிராமங்கள் மட்டும்தான் அந்த கிராமத்தோட தேவையை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்சியூமரிசம் அதை ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுல எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். உதாசீனப்படுத்தாதீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதை மீறி நம்மளை கொஞ்சம் கன்ஃபைன் பண்ணா மட்டும்தான் இது சாத்தியமாகும்.